கடந்த சில தினங்களா பல விசித்திரமான கடல் உயிரினங்கள் கரை ஒதுங்கிறது மாதிரியான பல வீடியோஸ் சோசியல் மீடியால வைரல் ஆகிறத பார்த்திருப்போம். ஆழ்கடலோட அடிப்பகுதியில மட்டுமே வாழ்ற இந்த மீன்கள் திடீர்னு கரை ஒதுங்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏதாவது மிகப்பெரிய பேரழிவு வரப்போறதுக்கான முன்னெச்சரிக்கையா இருக்குமோ? இல்லனா பைபிள் மற்றும் பல குறிப்புகள்ல சொல்லப்படுற லெவியாத்தான் என்கிற மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினம் வெளிவர போறதுக்கான அடையாளமா இருக்குமோ அப்படின்னு உங்க எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடந்த சில தினங்களா நாம இதுவரை பார்த்ததை இல்லாததும் பார்க்கவே விசித்திரமா இருக்கிறதுமான பல கடல்வாழ் உயிரினங்கள் கரை ஒதுங்கிறது மாதிரியான பல வைரல் வீடியோஸ்ல முக்கியமான ஒன்று ஆழ்கடலோட சுமார் 1.5 கிலோமீட்டர் ஆழத்துல வாழ்ற இந்த ஆங்கிலர் ஃபிஷ். அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் அதிகமா பேசப்பட்ட இன்னொரு நிகழ்வு தான் டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மீன் கரை ஒதுங்கிய நிகழ்வு. மெக்சிகோவில் காணப்படுற ஒரு பீச்ல தான் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் கரை ஒதுங்கின இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு. இந்த வீடியோ வைரலான உடனேயே பலரும் சோசியல் மீடியால லெவியாத்தான் என்கிற கடல்வாழ் உயிரினத்தோடு இத ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அது சரி, முதல்ல டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தி பார்ப்போம். பூமியில வாழ்ற மிகப்பெரிய போனி ஃபிஷ் என்கிறது இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் தான். இந்த வகை மீன்கள் கடல்ல சுமார் 100 முதல் 1000 அடி ஆழத்துல சூரிய ஒளி இல்லாத இடங்கள்ல தான் வாழுமாம். மற்ற அனைத்து மீன்களும் ஹொரிசோண்டலா நீந்தும் போது இந்த டூம்ஸ்டே மீன்கள் மட்டும் மேல் நோக்கி வெர்டிகலா நீந்துமாம். இந்த மீன்கள் சுமார் 30 முதல் 56 அடி நீளம் வரை வளருமாம். இவைகள் 250 கிலோ எடையோட காணப்படும். அதாவது கடந்த 1000 வருடங்கள்ல குறைந்தது 100 அல்லது 200 முறை மட்டும்தான் இந்த டூம்ஸ்டே மீன்களை மனிதர்கள் உயிரோட பார்த்திருக்காங்க. பண்டைய கால மாலுமிகள் பல முறை இந்த டூம்ஸ்டே மீன்களை பத்தி அவங்களோட கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பற்றிய பல ஓவியங்களும் பண்டைய காலங்கள்ல வரையப்பட்டிருக்கு. அது சரி, இந்த மீன் வெளியே வர்றத பார்த்து மனிதர்கள் எதனால பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு காரணமா ஜப்பான்ல நடந்த ஒரு நிகழ்வு சொல்லப்படுது. ஜப்பானியர்கள் இந்த மீனை கடவுளுடைய தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் இந்த மீன்கள் கடலை விட்டு வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய பேரழிவுகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். காரணம், ஜப்பானோட பல நாடோடி கதைகள்ல இந்த மீன்கள் வெளிவரும் போது மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2012ஆம் ஆண்டு ஜப்பான்ல இந்த மீன்கள் அதிகப்படியா கரை ஒதுங்கியது. அந்த நேரங்கள்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த மீன்கள் கரை ஒதுங்கினால் மிகப்பெரிய நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு ஜப்பானியர்கள் இப்பவும் நம்பிக்கிட்டு வர்றாங்க. அது சரி, யார் இந்த லெவியாத்தான்? கடந்த சில தினங்களா சோசியல் மீடியால அதிகமா லெவியாத்தான் என்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இத பத்தி தெளிவா பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்டியன் மித்தாலஜில மிகப்பெரிய கடல்வாழ் பாம்பு பத்தி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூஸ் மித்தாலஜியிலையுமே இப்படிப்பட்ட ஒரு மித்திக்கல் கிரியேச்சரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இப்ரூ பைபிள்லையும் ஜூஸோட நம்பிக்கைகளையும் பற்றி ஆராயும் போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடவுள் உலகத்தை உருவாக்க ஆரம்பித்த 3வது நாள் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பாம்பை உருவாக்கினார். மனிதர்களால அழிக்க முடியாத மிகப்பெரிய அளவிலான உயரமும் எடையும் கொண்ட தீ துப்பக்கூடிய மிகப்பெரிய பாம்பு ஒன்று கடவுளால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்படின்னு பிறர் மீது காட்டும் போதும் ஒரு காலகட்டத்துல இந்த கடல்ல வாழ்ற லெவியாத்தான் என்கிற கடல்வாழ் பாம்பு பூமிக்கு வந்து பூமியில காணப்படுற அனைத்தையுமே அழிக்குமாம். இந்த நேரத்துல நல்லவங்க, அதாவது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க கடவுளை வேண்டி கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல கடவுள் இறங்கி வந்து இந்த பாம்பை தன்னோட வாளால கொலை பண்ணுவாராம். மீதம் இருக்கிற நல்லவர்களை மட்டும் கடவுள் தன்னோடு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. அங்க இந்த லெவியாத்தானோட இறைச்சிய அவர்களுக்கு உணவா வழங்கப்படுமாம். இந்த பாம்போட தோலை பயன்படுத்தி மிகப்பெரிய கூடாரம் ஒண்ணு அமைச்சு அந்த கூடாரத்துக்கு உள்ளாடி இவங்களுக்கு உணவளிப்பாராம். இப்படின்னு ஜூஸோட பைபிள்ல புத்தகங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களோட பைபிள் மாதிரியான புத்தகங்கள்ல லெவியாத்தான் சாத்தானுடைய கடல் பாம்பு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மட்டுமில்லாம மனிதர்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி லெவியாத்தான் என்கிற இந்த மிகப்பெரிய கடல் பாம்பை அழிக்க முடியாது அப்படின்னும் பல இடங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா,
இந்த விஷயத்தை ஸ்கோட்டியா என்கிற ஒரு டெக்டோனிக் பிளேட் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அண்டார்டிகா மற்றும் சவுத் அமெரிக்காவுக்கு இடையில காணப்படுற கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய டெக்டோனிக் பிளேட்டோட பேர் தான் ஸ்கோர்டியா என்கிறது. இப்ப நீங்க இந்த டெக்டோனிக் பிளேட்டோட போட்டோவை கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது பார்க்கிறதுக்கு பாம்பு தலை மாதிரியே இருக்குமாம். இதனாலேயே இந்த லெவியாதான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த டெக்டோனிக் பிளேட்டை தான். அதாவது இந்த பிளேட்ல ஏற்படுற அதிர்வுகள் காரணமா உலகில மிகப்பெரிய அளவுல அழிவுகள் ஏற்படும் என்கிறத தான் முன்கூட்டியே இப்படி லெவியாதான் என்கிற பாம்பு கதையோட இணைச்சு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடலோட கீழ்ப்பகுதியில மிகப்பெரிய எரிமலைகளை கொண்ட ஒரு டெக்டோனிக் பிளேட்டா இது காணப்படுது. இதனால தான் இத லெவியாதான் என்கிற கடல் பாம்பு கூட உவமையா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது சரி, இப்போ பரவலா பேசப்படுற கடல் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குற நிகழ்வு மிகப்பெரிய பேரழிவு வரப்போறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியலை பொறுத்தவரை இந்த நிகழ்வு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு முன்னெச்சரிக்கை அப்படின்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒருவேளை ஆழ்கடல்ல காணப்படுற காலநிலை மாற்றம் அல்லது எரிமலை வெடிப்பு, நில அதிர்வுகள் காரணமா கூட இந்த மாதிரி உயிரினங்கள் கரை ஒதுங்கலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது பேரழிவு வரப்போகுதா என்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த நிகழ்வு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க லெவியாதான் வாழ்றதா நம்புறீங்களா என்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.